உங்களுக்கெல்லாம் அவருக்கு தந்துட்டு நீங்க பாட்டோட நாளைக்கு பார்த்திருங்க இருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் ஏறப்பா 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 அரப்பா ரப்பா 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 ஓடுப்பா அரசியல் எல்லாம் தெரியாது அதில் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது தெரியாது தொடர்பு கிடையாது அதிலே தொடர்பு கிடையாது நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் வேணுங்க நம்ம நாட்டில் எல்லாரும் வேணுங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் ஏறப்பா 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 அரப்பா ரப்பா 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 கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் வெள்ளையடிப்பவன் அல்ல கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் குடிச்சிட்டு கும்மாரம் போடட்டும் நல்ல குடிச்சிட்டு கும்மாரம் போடட்டும் கூட்டு களவாணி சேரட்டும் நல்ல கூட்டு களவாணிகள் சேரட்டும் கூண்டோடு கைலாசம் போகட்டும் நல்ல கூண்டோடு கைலாசம் போகட்டும் எனக்கு நடக்குது எல்லாரே எங்கள் வாழ்க்கை கிடையாது எங்கள் வாழ்க்கை கிடையாது வந்துட்டு கூட்டுலாட வந்துட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் வணக்கம் வந்துட்டேன் தந்துட்டேன் 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 அன்பு சார் நாடக கலாரசிய பெருமக்களே கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி நன்றிகள் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் அப்பா ஏப்பா அப்பா வணக்கம்ப்பா 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 நல்லபடியா நாடகத்தை துவங்கிட்டான் சிறப்பா நடத்தி முடிக்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை நல்லபடியா நாடகத்தை ரசிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சாச்சுன்னா நாடகம் சிறப்பா இருக்கும் கண்டிப்பா அதுல எந்த கோளாறு வராது சுறுசுறுப்பா உட்காந்து விடிய வரைக்கும் கலாலப்பா நாடகத்தை பாக்கலாம் ஆத்தாமா இருக்கிறா விடிச்சு படுத்துருச்சு 3 மணிக்கு மேல இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்பவே இருக்குது என்ன காரணம் என்ன தெரியலையே சாப்பாடு வெயிட்டான சாப்பாடு கூட இருக்கலாம் நான் ஆளை போட்டு அமுக்கு மேல நீங்க படுத்தா உழைச்சு ஓடா போன சீவங்க தூங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களை தூங்கப்படாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு அது கிடையாது இது எனக்கு தேவையா நாளைக்கு அவங்க நம்மளை கேட்டு விட்டாங்கன்னா எப்படி எங்க இருந்து எங்க வந்து யார் ஊர்ல யாரு சொத்தத்துல விட்டு யார தூங்கப்படாதுன்னு யாரு சொல்றது நாடகக்காரங்களுக்கு திமுரு அதான் கேட்டு விட்டாங்கன்னா நமக்கு தேவையா முடிஞ்சா முடியுங்க முடியலன்னா தாராளமா தூங்குங்க ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது எங்க வேலையை நாங்க பாக்குறோம் இது நம்ம காசு வாங்கி ஆகணும்ல ஆமா நானும் என்ன எங்களை வேலை வாங்குறது உங்க பொறுப்பு தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நாடகம் சிறப்பா ஓடும் ஏன்னா நாடகக்காரன் ஈஸியா ஏமாத்தி விடுவேன் கூத்தாடி கிழக்க வாப்பேன் கூலிக்காரன் மேற்க வாப்பேன் ஏன் 2 பேரும் கிட்ட பாக்குறாங்க ஏன் கூத்தாடி ஏன் கிழக்க பாக்குறான்னா ஏப்பா இந்த பொழுது எப்படா விடியும் இந்த ஊரு காசை வாங்கிட்டு வீட்டை பக்கம் போலாம்னு அவன் நினைப்பேன் சரி இந்த கூலிக்காரன் ஏன் மேற்க பாக்குறான்னா ஏன் இந்த சனியம் பிடிச்ச பொழுது எப்படா மேற்க போகும் இந்த முதலாளிகிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி விலையை பார்க்க போலாம்னு அவன் நினைப்பாரு 2 பேரும் கிழக்கையும் மேற்கையும் பாக்குறதுனால சூரியன் கிழக்க உதிக்குதா ஆமாப்பா மேற்க மறையுதா ஆமாப்பாங்கிறேன் என்ன ஓமாப்பா அப்பா சும்மா இருக்கப்பா நீங்க கன்னியாகுமரி போயிருக்கீங்களா இல்லையா கன்னியாகுமரி போயிருக்கீங்களா இல்லையா போயிருக்கீங்கல்ல காலைல 4 மணி 5 மணிக்கு அந்த கடல் பக்கத்துல பாத்துருக்கீங்களா என்ன இப்ப பாருங்க ஒரு டெமோ காமிக்கிறேன் என்ன டெமோ இப்ப இதுதான் வந்து சூரியன் இது வந்து கடல் சரிங்களா காலைல ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த கடல் பக்கத்துல போய் நின்றுறணும் பாத்தீங்கன்னா கூட்டம் ஜேன்னு இருக்கும் கூட்டம் இருக்க அப்படியே பைய அப்படியே மேல அப்படியே கடல் மேல ஏறி வந்து இப்படி வருவாங்க அதுதான் சூரியன் உதிக்கிறது நீ பெட்டிக்காரனா குரலி வித்த காட்டுறான் வேலைனா நான் கேட்ட கேள்விக்கு என்னென்ன வேலை வைக்கிறேன் பாருங்க எதிர்ச்சான் டேப்ப தூக்குறேன் பொட்டி கட்டியில சொருகுறேன் வெளியே தூக்குறேன் இப்படி கடலுக்குள்ள மேல வருதான் ஆமா அதான் சூரியன் உதிக்கிறது எங்க மைத்த பிடிக்கிட்டு கடலுக்குள்ள ரூல்ஸ் பேல என்னப்பா நீ படிச்சவன் தானே ஆமாப்பா படிக்காதவன் சொல்லலாம் படிச்சவன் சொல்லலாமா சூரியன் என்பது உதிக்கவும் செய்யாது மறையவும் செய்யாது வேற சூரியன் ஐயா அப்ப தம்பி மச்சான் 2 பேரும் கொஞ்சம் அங்கிட்டு போய் பேச பாருங்க உங்க சொந்த கதையா பேசிருக்கீங்க அதாவது சூரியன் என்பது ஒரு அக்னி பிளம்பு அது ஒரு கோள் அது ஒரே இடத்துல தான் இருக்கும் நம்ம இருக்கமே இந்த பூமி இதுவும் ஒரு கோள்
இந்த பூமிங்கிற கோள் என்ன செய்யுமா, சூரியனை சுத்தி வருமா. எப்படி சுத்தி வரும்? எப்படி? தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வரும். அப்படி சுத்தி வர்றதுதான் 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள். அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எங்கிட்டு இருட்டா இருக்கோ அதான் இரவு. இதுதான் வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு 4 மணி நேரம் 8 மணி நேரம் 2 மணி நேரம் வித்தியாசம். அதுதான் சூரியன் கடலுக்குள்ள வந்து முழுக்க இருந்துச்சுன்னா வெளியே வரல, தெரியுதா? ஊர்வட்டவளை இதுக்கு டெமோ காட்டுறான் எனக்கு. இனிமேல் இந்த வார்த்தையை நீ சொன்ன எங்கேயாவது. அதனால சூரியன் என்பது ஒரே இடத்துல தான் இருக்கும். இதை என்னைக்கு நம்ம பகுத்தறிவு படித்த 6வது அறிவு நமக்கு இருக்கோம், 5ஆம் கிளாஸ்ல படிச்ச பாடம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அதில் ஞாபகம் வரும்போது தான் சொல்லணும். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதோட என் அன்பு மகனுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். என்னடா அப்பா இப்படி சொல்ல நினைக்காத, சொல்லுங்கப்பா. அருமையா பாடுற, ரொம்ப சூப்பரா இருக்கும் உடைய வாய்ஸ், மெலோடி சிங்கர்னு உனக்கு நான் பட்டம் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிப்பா. உங்க பிள்ளைப்பா அம்மா அதுக்கு நல்லா பாடுற. ஆனா பெட்டி எடுத்து வச்சோன்னே இந்த 3 வாட்டு பாடின வாய், இந்த 3 வாட்டையும் மாற்றிட்டு வேற வாட்டு பாடு. ஏப்பா தயவு செய்து உங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கு. என்ன காரணம்னா எடுத்து 3 வாட்டுமே இந்த படுக்கிற அளவுல இன்னும் கொஞ்சம் தூங்க வைக்கிற மாதிரி இருக்கு. நான் பவுடர் போட்டு அப்பதான் உள்ள உட்காந்துருக்கு, என்னை போட்டு அமுக்கு. பாட்டு பிரபுன்னா சரி, அடுத்த அதுக்களை அடிச்சு சரண் அடிப்பான் போல பார்த்தா அடுத்து முடிஞ்சு முக்காவாசி என்னை போட்டு அமைக்கிடுச்சு. சரி, அடுத்து 3வது நாள் மேல இருந்து சொல்லி முடிச்ச வைக்கேன். சூப்பர். அந்த ஆத்தா அப்ப படுத்ததான் இன்னும் எந்திரிக்கிறேன். தயவு செய்து முதல்ல ஆரம்பிச்ச நீ செகுல்ல அரைஞ்ச மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டு. சரிப்பா. அப்புறம் காமெடி சீன் வரும்போது இந்த பாட்டுகளை போடு. கண்டிப்பா நல்லா ரசிச்சு கேட்கலாம். அவங்களும் தூங்குவாங்க, நம்மளும் தூங்கலாம். அது என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்னடா அப்பா அப்படி சொல்லிவிட்டான்னு நினைக்காத. இல்லடப்பா இருக்கு, நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான் சொல்றீங்க. ஆனா அருமையா பாடுற ஒரு வாய்ஸ் ஆண்டவன் கொடுத்திருக்க வரப்பிரசாதம். என்ன சாரீரம் அமைவதும் சரீரம் அமைவதும் ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அதனால உனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி. சிறப்பா பாடு, நல்லா பெருமையா வளரணும் உன்னை அன்போடு வாழ்த்தி. இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும், அதான் முக்கியமான மேடம். ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா, நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறது என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லுவியா? ஆமா சாமி போறதுனா இப்ப நம்ம வேலை. இப்படி ஆமா சாமி போட்டுத்தாண்டா நாடே குடிச்சு வராங்க. எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன்னு கேட்கலாம். எதுக்குப்பா, என்ன சொல்றீங்க? நாடகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும். ஓஹோ, சினிமா கண்ணோட்டத்துல நாடகம் பார்த்தா நாடகம் பிடிக்காது. அப்புறம் எங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆமா, சினிமா என்பது திரையிலே வந்து போகக்கூடிய மின் பிம்பம். இது ஒரிஜினல் கிடையாது. நாங்க செய்யறது உண்மை சம்பவம். நீங்க நேருக்கு நேர் பார்க்கலாம். சினிமால அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, அது போய் துபாக்குருவில ஷூட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா பக்கம் ஆசையை விட்டு போகும். ஆமா, நாங்க அடிக்கணும்னா அப்படி இல்ல, தூக்கி போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சு விடுவோம்னு நினைக்காதீங்க. அடிச்சோம்னா அடுத்த நடத்துக்கு வர மாட்டாங்க. அடிச்சுட்டோம்னு சொல்லுவான் அடிச்சுட்டாங்க போல இருக்கு நீங்க நினைச்சுக்கிறோம், நம்பிக்கை. சினிமால கத்தில பட்டக்கணும் குத்திரமா காத்த ரத்தம் புதப்பதன்னு கொட்டுவான். பொய். நாங்க அப்படி இல்ல, குத்திரமா தூக்கி போட்டு வதக்கணும் குத்தும்னு நினைக்காதீங்க. குத்திட்டு உள்ள போக நம்மளால முடியாது. குத்திட்டோம்னு சொல்லுவோம், குத்திட்டாங்க போல அப்படி நீங்க நினைச்சுக்கிறான். சினிமால கற்பழிக்கிற மாதிரி காட்டுவேன், அது பொய். நாங்க அப்படி இல்ல, உண்மையாவே தூக்கி போட்டு கற்பழிச்சுடுவோம் நினைக்காதீங்க. செருப்படி வாங்க முடியாது நம்மால. இது நமக்கு தேவையா? கற்பழிச்சோம்னு சொல்லுவான், அழிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படி நீங்க நம்பிக்கணும். மான் ஓடுதும்பா, யானை வருதும்பா, அதெல்லாம் எங்கேயும் எங்களை கேட்கப்படாது. நாங்க சர்க்கஸ் கம்பெனியா, இந்த 10 பேர் மகேந்திராவில் ஏறி வர்றதுக்கே இடம் பத்தல. நீ அதெல்லாம் கொண்டுட்டு வரதுக்கு லாரியில ஏற்றிட்டு வர முடியாது. அதெல்லாம் வருதுன்னு சொல்லுவான், நீங்க மனக்கண்லாம் நினைச்சுக்கிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நாடகம் உங்களுக்கு பிடிக்கும். இப்ப இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும்ன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். கண்ணாலை நாடகத்தை பார்த்திடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. இருந்திடுங்க ரசிக சோதனை வழக்கமுங்க. கண்ணால உங்க கண்ணால கண்ணால உங்க கண்ணால கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். விளக்கணும் அந்த வேறு கவிக்குயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். கண்ணால உங்க
கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க உங்க காலால பாட்டுகளை கேட்டுடுங்க சும்மா பழமையா இருந்துடுங்க சோதர சோதரிகளை வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. அருமை அருமை அருமை. மறுபடியும் என் மகன் மணிகண்ட பிரபுக்கு ஒரு நன்றி. ஏப்பா உண்மையிலேயே இந்த பாட்டை இவ்வளவு தெளிவா பாடினது நீ ஒரு தந்தையா. இது எங்க வாத்தியார் எழுவணி தங்க விலையா எழுதின பாட்டு. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க ஒன்னு சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க ரசிக சோதர சகோதரிகளே வணக்கமுங்க. வார்த்தைகள் பாரு எப்படி வச்சாரு. அதுல பின்னாடி ஒரு வார்த்தை கவனிச்சிருப்ப. கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் எழுதியிருப்பார். ஆமா இதை நான் நிறைய பெட்டிக்காரர்கிட்ட பாடியிருக்கேன். கொள்ள பெட்டிக்காரங்க தமிழ்நாட்டை கௌரவத்து காப்பாற்றணும் கௌரவத்து காப்பாற்றணும்னே பாடுவேன். நான் எம்பிட்டு கௌரவத்தை தமிழ்நாட்டை காப்பாற்றணும் பழனி அடிவாரத்துல தான் போய் நின்று கௌரவிக்கணும். இப்படி விட்டாலும் நாட்டை காப்பாற்ற முடியாது காப்பாற்றுறதே கஷ்டம். ஆனா என் மகன் மட்டும்தான் அதை தெளிவா கௌரவத்தை காப்பாற்றணும் அழகா பாடினா அந்த பாடலுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூறி முதல்ல மகனை நோட்டீஸ் வச்சிருவாயா. அப்ப நல்லா படிக்கப்பா நல்லா படிப்பா. நீ சொல்ற எங்க அப்பன்னு சொல்லியே நான் படிக்கல. இனிமேல் நான் படிச்சு அதை வேணா சொல்லுங்க. நீங்க சொல்லிங்க நாங்க எங்க படிச்சோம். அதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார்கள் தாலுகா செங்கானம் கிராமத்தில் எழுந்திருக்கின்ற சமயபம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்துநாட்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுடைய ஆலயத்துடைய 10ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்கள் இன்றைய தினம் நடைபெறுகின்ற நாடகம் எங்களது MBA நாடக சபையாரால் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் அது விமர்சையாக நடைபெறுகின்றே. நாடகத்திலே பங்கு பெறும் நடிகர் நடிகர் மாமர்கள் தென்னக வேடுகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற இன்னிசை வேந்தர் சென்னை சார்ந்த NV செல்வராஜ் அவர்கள் இந்த நாடகத்திலே வேலன் வேடன் விருத்தம் நடிக்க காத்திருக்கின்றார். அவருக்கு இணையாக குயிலுடன் கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாய் அன்பு சகோதரி புதுவை சார்ந்த MP கலைச்செல்வி அவர்கள் இங்கே வள்ளி நாயகம் அளிக்க காத்திருக்கின்றார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் கும் கும் என்று திருமணத்தை நடாத்த காத்திருக்கின்றார் சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார் அன்பு சகோதரர் புதுகை சார்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் இங்கே நாரதம் அளிக்க காத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு வந்திருக்க வள்ளிக்கும் நாரதற்கும் ஒரு ஒற்றுமை. என்னப்பா 2 பேரும் உண்மையா அண்ணன் தங்கச்சியா அவங்க இல்ல என்னன்னு தெரியல. இல்ல அண்ணன் தங்கச்சி கிடையாது. இல்ல அவரு MP கலைக்கண்ணன். ஆமா இது MP கலைச்செல்வி. 2 பேருக்கு ஒரே இன்சியல் வருது பாரு. ஆனா பெரிய ஆச்சரியம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இன்சியல் தான். இந்த இன்சியலை முன்னாடி போட்டா ஒரு விதமா இருக்கும் பேருக்கு பின்னாடி இந்த இன்சியலை போட்டா இவங்களுக்கு பெருமையே வேற. அப்பா கலைச்செல்வி MP கலைக்கண்ணன் MP அப்படின்னா இவங்க டெல்லியில இருக்க வேண்டிய ஆளுங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஆனா இன்சியல் எவ்வளவு பெருமை இருக்கு பெருமை இருக்கு. அமையணும் அமையற ஆளுக்கு தான் அமைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவர்கள் இருவருக்கும். மேலும் இங்கே பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மில்லிசை திலகம் நண்பு மகன் மருங்காபுரி சார்ந்த ஜி மணிகண்ட பிரபு அவர்கள் 6 மணி மண் பின் பாடல் இந்த முத்து எந்த பாட்டு அணையா விளக்கு இந்த முத்து எந்த பாட்டு அணையா விளக்கு கேளாய் போவ
தேசிந்தும் நேரம் ஆதாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை எங்கேதுமே என்றும் உலாவுமே நாளை எங்கேதுமே என்றும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேசிந்தும் நேரம் ஆதாயம் பூக்கள் தூவும் காலம் சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாம். ஏன் இப்படி நன்றி 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 பணியில பதட்டப்படாம உட்காந்துருக்கீங்க? என்ன காரணம்? அதானே என்னன்னு தெரியல எல்லாம் நாடகம் பார்க்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்களே. நாடகம் தாண்டா உட்காந்துருக்கா, அப்புறம் கராட்டா உட்காந்துருக்காங்க. அது சரி. நீ சேர்க்கறது எனக்கு புரியுது. நாடகம் பார்த்தா எப்படி பார்க்கணும்? ஒரு கலகலப்பா கலகலப்பா. கைதட்டி ஆரவாரமா பார்க்கணும் தான் நினைக்கிறாங்க. தாய்மார்களுக்கெல்லாம் இப்ப கைதட்டுற மூடு இல்ல. ஏன்? அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஏன் நம்ம கைதட்டணும்? ஓஹோ நீங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போறாங்க. போறாங்க. நம்ம நாடகம் பார்க்க வந்தோமா, இவங்களுக்கு கைதட்ட வந்தோமா? இது நமக்கு தேவையா தேவையா? அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுல. ஒண்ணு தட்டினாலும் தட்டாட்டி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லத்தா. வெட்டிக்காரர் உங்களை பாராட்ட சொல்றதுக்காக நான் கைதட்ட சொல்லல. கைதட்ட சொன்னது உங்கள் நன்மைக்காக தான். எப்படிப்பா? விடிய வரைக்கும் உட்காந்து கூத்து பார்க்கணும். ஆமா. அப்ப தூக்கம் வராம இருக்கணும். ஓஹோ. இந்த கையை தட்டும் போது இது ஒரு எக்ஸசைஸ். 2 உள்ளங்கையும் சேர்ந்து இப்படி தட்டினா அந்த ரத்த ஓட்டங்கள் சீராகி நரம்பு மண்டலங்கள் சீராகி உடல் ஆரோக்கியமா இருக்குமா. அதுக்காகத்தான் அதுக்கு தான் அந்த காலத்துல கிராமத்துல கும்மி கொட்டுறது முளைப்பாரி வைக்கிறதுலாம் எதுக்கு வச்சாங்க? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கும்மி கொட்ட சொன்னாங்க. யாரெல்லாம் தன்னுடைய ஆயுள்ல 10 வருஷம் அதிகமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ கை தட்டிக்கலாம். இல்லைன்னா ஏய் எதுக்கு இப்ப வடம் போட்டுக்கிட்டு இருக்க? கை தட்ட சொன்னீங்க. நான் அவங்களுக்கு தான் சொன்னேன். உடனே சொன்னேன் ஊருக்கு மட்டும் தான் இந்த உபதேசமா, எங்களுக்கு கிடையாதா? வாழலாம். நீயும் 10 வருஷம் அதிகமா வாழலாம். தப்பு இல்ல. யார் வேணாலும் கை தட்டிக்கிட்டா வாழலாம். சும்மா கை தட்டினா மட்டும் 10 வருஷம் வாழ முடியாது. தனி மனித ஒழுக்கம் வேணும். கெட்ட வழக்கம் இருக்கக்கூடாது. வெடி சிகரெட்டு கஞ்சா தண்ணி தவளு போக்குவரத்து குட்கா பான் பராக்கு ஆன்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கையை தட்டினோம்னாக்கா 10 வருஷம்ல 10 நிமிஷம் கிளம்ப வேண்டியதான். சங்குதான் நம்ம இருக்கிற நடவடிக்கை பொறுத்து தான் இது ஒரு எக்ஸசைஸ். மிக சிறப்பான ஒரு ஹார்மோனிய கலைஞர் அன்பு மகன். உண்மையிலேயே இன்னைக்கு தமிழகத்துல எத்தனையோ ஹார்மோனிய கலைஞர்கள் இருந்தாலும் இந்த மணிகண்ட பிரபு தான் வேணும்னு கேட்டு ஊர்களில் குறிப்பா போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்னா அதுக்கு காரணம் என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியுமா? பெட்டி வாசிக்கிறது மட்டுமா? அது வரல, அவனுடைய பிடிவாதம். எத்தனை பேர் இருந்தாலும் நான் தனிச்சு தெரியும்டா, நாடக உலகத்தில் நான் ஒரு பேர் வாங்குவேன்டா அப்படிங்கிற அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பிடிவாதத்துடைய தன்மை தெரியுமா தங்கரா? சொன்னேன் ஒரு பிச்சைக்காரன் தெரியா, அவன் நீ ஏன்டா பிச்சைக்காரன் யோசிக்கிற? திடீர்னு கதையில சரி ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, அது இப்ப உள்ள காலம் இல்ல, மன்னர் ஆட்சி காலம். அப்ப மன்னர் நகரவலத்துக்கு வர்றாரு. 4 பேர் பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. மன்னரை தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப வரும்போது இவன் பார்த்தான் பிச்சைக்காரன், சாதாரண மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கிற காட்டிலும் மன்னரே வர்றாரு, ஏதோ வெயிட்டா கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு. மன்னா அப்படின்னா திரைச்சாலை விலக்கிட்டு என்ன அப்படின்னாரு மன்னர். சரி, பார்த்தா பிச்சைக்காரன் நம்மகிட்ட கேட்டானே, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு தன்னுடைய கைப்பைக்குள்ள இருந்து கையை விட்டு ஒரு செம்பு காசு இருக்குல்ல, ஆமா, அந்த செம்பு காசு எடுத்துட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னு அப்படி தூக்கி வீசினார். அவன் இதை கரெக்டா பிடிக்கல, விட்டுட்டான். அவன் என்ன கிரிக்கெட்டா விளையாடுறான், பிச்சை தானே எடுக்கிறேன். ஆமா, எப்படி கரெக்டா பிடிப்பான்? விட்டுட்டான். அந்த காசு சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருச்சு. ஐயோ, மன்னர் கொடுத்த காசு சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சேன்னு லவக்குன்னு சாக்கடைக்குள்ள கையை விட்டுட்டான். மன்னருக்கு மனம் வந்துட்டார், நம்மனால ஒருத்தன் சாக்கடைக்குள்ள கை விடுறதா? டேய் பல்லக்கு கீழே இறங்குறா இறக்கு அப்படின்னு இறங்கி வந்துட்டார். தம்பி தம்பி சாக்கடைக்குள்ள கை விடாது, போயிட்டு போகுது, செம்பு காசு தான் விடு அப்படின்னு மறுபடியும் கையை விட்டு ஒரு வெள்ளி காசு எடுத்து இந்த அப்பான்னு கொடுத்தார். அந்த வெள்ளி காசு இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் இந்த கையை சாக்கடைக்குள்ள விட்டான். என்னடான்னு மன்னர் குழப்பமா இருந்துச்சு, சாக்கடைக்குள்ள கை விடுறத விட மாட்டான் போல இருக்கேன். இருடா தம்பி, அது போயிட்டு போது விடுறா, இந்தா தங்க காசு, தங்க காசு விடுறா. தங்க காசையும் கையில வாங்கிட்டு மறுபடியும் இந்த கையை சாக்கடைக்குள்ள விட்டான். மன்னர் பார்த்தாரு, இவனை திருப்தியே ஆகணுமே அப்படின்னு, டேய் சாக்கடைக்குள்ள கை விடாத, நான் ஆள்ற ராஜ்யத்துல என் நாட்டுல பாதியை உனக்கு 2ஆ பிரிச்சு உனக்கு முடிச்சுட்டு வைக்கிறேன். சரி, நீ ராஜா வாய்க்க அப்படின்னாரு. அப்ப கூட பிச்சைக்காரன் என்ன கேட்டான் தெரியுமா? ராஜா, நாட்டை 2ஆ பிரிக்கிறீங்களே, சாக்கடை என் பக்கம் வருமா உங்க பக்கம் வருமானு கேட்டேன். அவனை பொறுத்தவரையும் இந்த சாக்கடைக்குள்ள இருக்க காசை எடுக்கணும். அந்த பிடிவாதம் தான் பிச்சைக்காரனாக இருந்தவனை நாட்டுக்கு ராஜாவாக மாற்றியது. அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு என் மகனை ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. காரணம் நீங்க தானே பண்ணலாம். என்ன மாமாலாம் மறக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இன்னும் முன்னேற வாழ்த்துக்கள். அவரோட இணைந்தீங்க, நன்றி கூப்பாங்க.
மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதி விருதுகிற அருமையினார் PR சத்யராஜ் அவர்கள் மிருதங்கமன் டோலக்கன் தபேலா தொப்பி. விடக்கூடாது. விடக்கூடாது. நல்ல தொப்பியை நோண்டுங்க. அது நொறுக்கி எழுப்பிட்டாப்லையா ஐயா? மிக பா. சிறப்பா. சரி மாமா வாச்சாலாம் சரிதான். வேற என்ன தப்பு எல்லாம் அழகா அழகா மிருதம் வாச்சாரு, டோலக்லாம் வாச்சாரு. வச்சாரு. ஆமா, நீங்க வாச்சில அது என்னது? இது நாதஸ். நாதஸ்வரமா? நாதஸ்வரம்ல ஆ. அது லென்த்தா இருக்கும். ஆமா. இது நாதஸ் தான் அவ்வளவுதான். ஏன் இப்படி சுருங்கி இருக்கு? போச்சு, நீ என்ன பண்ண சொல்ற? ஏன் லென்த்தா இருந்ததுதான் ஒரு காலத்துல. சரி, ஆளுக்கு வாங்கி வச்சாங்கன்னா அப்புறம் சுருங்காமையா இருக்கு. ஆய வச்சா இப்படி ஊதுறான இந்த பையன், இப்படி ஊதுறான இந்த பையன் கந்திஷ்டி விட்டு. கந்திருஷ்டி. அதுல சுருங்கினதுதான். ஆனா சத்தம் குறையல. அது சரி. ஆஹா, என்னமோ அந்த சத்தத்தை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கு. பழைய ரவுடிங்கிற பேர்ல ஓடிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான வாத்தியம். அவரோடு இனி நீங்க ஆல்ரவுண்டர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் புலவாத்தி சக்கரவர்த்தி அருமையன்னார் சி தங்கராஜ் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்டர் சேர்த்துக் கொள்ள மகிழ்ச்சி கேட்டுள்ளார்.
தங்கராஜனே, உங்க வாத்தியத்துக்கு நான் அடிமை. அதை காட்டில் உங்க மேல எனக்கு தனிப்பட்ட ஒரு பிரியம் உண்டு. ஏப்பா அப்படி என்ன காரணம்? தங்கராஜன் மேல எனக்கு ரொம்ப பாசம் பிரியம் உண்டு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்து பிறந்தா தங்கராஜனுடைய இடது கையா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படி என்னப்பா? இந்த சில்க் சுமிதா செத்ததுக்கு அப்புறம் அது ஒரு கண்ணு பல கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். அது மாதிரி தங்கராஜனுடைய கண்ணு பல லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கண்ணு. அந்த கண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு, இடது கண்ணு மேல. அவர் கண்ணுக்கும் அவர் இடது கைக்கும் எனக்கு ரொம்ப பிரியர். அப்படி என்னப்பா அது? என்ன காரணம் உங்களுக்கு தெரியல? இங்க வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளைய முத மொட்டைக்குண்டியா பார்த்தாலும் தங்கராஜ் தான். அதனாலதான் அந்த கண்ணுக்கு நான் அவ்வளவு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். உண்மையிலேயே தூக்கி வளர்த்தாள். அதனால சொல்றேன், அவர் இடது கையா நான் பிறக்கணும் சொன்னேன். ஏன் அத்தனை தரம் குட்டி எழுதி விட்டுருக்காப்புல அந்த பிள்ளைக்கு. அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த இடது கையா நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம்னே. இப்ப வாரிச்சு புரிஞ்சிருப்பீங்க, உங்க மேல ஏன் பிரிய வச்சிருக்கேன்னு. சந்தோஷம்னே. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே என்ன காந்திராஜ் ஒரு மாதிரியா பாக்குறாப்புல என்ன? இல்லையா என் பக்கம் இடைஞ்சல் பெரியா தாள கலைஞர் அன்பு நண்பர் எம் காந்திராஜன் சாந்திராஜன் அவர்கள் இங்கே தாளம் சேர்த்து உங்களை மகிழ்ப்பார்கள். மேலும் இங்கே பபுனாக நடித்தவங்களை எல்லாம் மகிழ்ச்சியை காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை என்று உங்கள் அன்பையும் ஆதரவு பெற காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அரியனாகி நான் பப்புன் காமிக்கு பொம்பளை வருஷம் அவையாரு கழுத கொடுக்குறேன். அம்பிட்டு நம்ம தான் அடைச்சாகணும். விடிய வரைக்கும் நான் தான் இந்த நாடகத்தில் கொத்தனார் மாதிரி. ஆமா, எங்க மேடு வெள்ளம் தெரியுது, அதை புறம் பூசி நிறவல் பண்றது நம்ம வேலை. என்னோடு இணைந்து இங்கு நாட்டியமாட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில அடிநானே ஆ கோயில அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு அட கம்பளத்தா ஆடி மாத்த கத்தனைக்க வாடி கொஞ்சம் தெத்தனை நானே மா கோயில நானே ஆ கோயில நானே மா கோயில நானே ஆ கோயில. நல்லா தான் பொம்பளை பிள்ளை சொன்னோன்னு பாட்டு பாடினேன். ஆனா அந்த பாட்டை இனிமேல் பாடாத. நல்ல மரியாதையா சொல்றேன். பாட்டு ஏற்கனவே சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் வந்துருச்சு. எத்தனை நாடகம் நடக்குதோ நடக்கலையோ, நின்று போயிருமோ, நாங்க அடியில வயிற்றுல புளி போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்பத்தான் பங்குனி ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் அதுக்குள்ள ஆடி மாசம் காத்தடிக்கன்னு சீசனை முடிக்க பாக்குறேன். ஏன்னா உனக்கு நக்கல் இந்த பாட்டு பாடா சொல்லிவிட்டேன். தெரியாம என்ன தெரியாம உனக்கு தெரியாதா? மன்னிச்சுங்கப்பா. இனிமேல் பரவாயில்ல, அப்போ மன்னிச்சுட்டேன். இனிமேல் இந்தியா. ஆமாப்பா. சரி 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 மன்னிச்சுட்டேன். இனிமேல் பாட மாட்டேன். ஆமா, வேற பாட்டு பாடிக்க. பங்குனி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் எத்தனை ஆடி மாசம் பாடுவேன், பங்குனி மாசம் பாடுவியா? அக்கா உங்களுக்கு வேணா பங்குனி மாசம் காத்தடிக்க படுக்க போட்டு. அப்பா உங்களுக்கு வேணா எனக்கு வேணாப்பா. 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் எத்தனைக்கு மாறி அந்த கம்பர் போட்டு மண்டையை சொல்றேன். 12 மாசம் காத்தடிக்கணும்னா உனக்கு பஞ்சர் கடை தாண்டா நான் வச்சு கொடுக்கணும். உட்காந்து டஸ்க்கு டஸ்க்குன்னு அடிச்சுட்டே கடை லூசு பேர. உன்னை பெற்றதுக்கு நான் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம் பேசாம. மேலும் இங்கே சிறந்தது முறையிலே இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் புத்தாம்பூர் எம்பி அருளானந்து செயற்குழு உறுப்பினர் இசைநாடக சங்கம் காரைக்குடி சார்ந்த அன்பு சகோதரர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடிகளை கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுக்கும் தெரிவித்துக் கொண்டு, கொட்டகை அமைப்பு கூத்தன் ஆய்க்குடி சார்ந்த அன்புலம் கொட்டகை சூப்பரா அமைச்சிருக்காங்க. 2 மழை பெஞ்சாலும் தாங்க தகரம் தானே. அம்மா ஒன்றும் உள்ள வராது. என்ன அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் கூத்தண்ணே நம்ம கொஞ்சம் ஏசி இருந்தா நல்லா இருக்கும்னே. வாங்க அறியணும் உங்களுக்கு இல்ல, அதான பின்னாடி 2 கீத்தை பிச்சு விட்டாப்புல ஏசி அது வாட்டுக்கு ஓசியா வராது. அப்புறம் கூப்பிட்டு அடைக்க சொல்லிட்டேன். கரண்ட் பில் அதிகமா அது நல்ல கொட்டகை அமைச்சிருக்காங்க. மேலும் இந்த நாடகத்திற்கு சீன் அமைப்பு கடவுள் சீன் கம்பெனி புத்தாம்பூரை சார்ந்த அன்புள்ளவர்கள் சீன் அமைத்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு மனமா நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் சாப்பாடு அருமையான சாப்பாடு கார்த்திக் மிஸ் ரொம்ப அருமையான சாப்பாடு, நல்ல உபசரிப்பு, மனசார உபசரிச்சாங்க. என்ன வேணுமோ கேட்க வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து, தம்பி பார்த்துக்கிட்டே இருக்காப்புல எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிச்சுட்டேன். மைத்திர பேரை சொல்லுவானா சொல்ல மாட்டானா
இல்லை மறந்துட்டு போயிடுவான் நான் போகட்டும் உள்ள மட்டும் போட்டோம் அப்புறம் வச்சுக்கிறோம் கச்சேரி அப்படிலாம் இல்லை தனியாக வெயிட்டாக சொல்லணுங்கிறக்கா கண்டிப்பா ஒலிபெருக்கியே வெயிட்டாக சொல்லணும். ஏன்னா ஒலிபெருக்கி இல்லைன்னா இந்த நாடகம் கிடையாது. எதுக்குன்னா ஒலிபெருக்கி என்பதே நாம் மெதுவாக பேசினாலும் ஒலியை வெளியே பெருக்கி காட்டுவதுதான் ஒலிபெருக்கி. இன்னைக்கு நிறைய ஒலி சுருக்கிகள் வந்துருச்சு. சத்தமாகவே பேசினா வெளியே கேட்காம போயிடுது. அப்படி இடத்துலையும் அதை நாங்கள் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வரலாறு முக்கியம் இல்லை, வயிறு முக்கியம். அதனால் அவங்களும் நம்மளை போன்ற ஒரு தொழிலாளி. ஆனால் இன்னைக்கு பொதுவாக எப்படி மேய்ச்சிருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் இன்னைக்கு என் மனதார என் ஆள் மனதிலிருந்து சொல்றேன், ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒலிபெருக்கி மிகச்சிறப்பாக இங்கே அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது MER ஆடியோ அடம்பூர் உரிமையாளர் பரிசுத்தம் ஆய்க்குடி பரிசுத்தமாவே போடுங்க தலைவர். ஒரு நல்ல செர்ச் பாடம். நான் முத பாலவாட்டு லோகிதாசன் போட்டு வந்து பாடின பாட்டு அந்த பாட்டு இன்னும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாட்டு. அருமையான பாட்டு. என்னுடைய கடந்த காலங்களை ஞாபகப்படுத்திருக்காங்க. அந்த ஒலிபெருக்கிலே தாக்கி என்னோட உடம்பு கிடந்து நன்றி. உண்மையிலேயே எனக்கு இந்த மைக் செட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. எப்படிப்பா சொல்றீங்க? ஏன்னா ஒரு காலத்துல மைக் செட்டுன்னா இம்புட்டு ஜாமான் எல்லாம் பார்க்கவே முடியாது. ரெண்டு மைக்கு தான் இருக்கும். மேடைக்கு ஒரு மைக்கு, பொட்டிக்காருக்கு ஒரு மைக்கு, அவ்வளவுதான். மிருதங்க ஆல்ரவுண்டுக்குலாம் மைக்கு கிடையாது. இன்னைக்கு பாருங்க, மிருதங்காருக்கு இந்த பக்கம் தொப்பிக்கு ஒரு மைக்கு, இங்கிட்ட ஒரு குண்டிக்கு ஒரு மைக்கு, அவர் குசு போட்டா கூட வெளியே போடுறது எவ்வளவு சௌகரியம் வந்துருச்சு பாரு. ஆமா. அப்புறம் ரெண்டு குழா தான் இருக்கும். இங்கிட்ட ஒரு குழா, அங்கிட்ட குழா இருக்குதா, அவ்வளவுதான். அப்புறம் பார்த்தோம்னா 2 பெட்ரோல் மார்க்ஸ் ரைட்டு தான் தொங்கும். இன்னைக்கு எம்புட்டு பாக்ஸ், எம்புட்டு குழாய். இந்த வாரம் ராத்திரியை பகலாக்கி வச்சிருக்காப்ல தம்பி. இதுக்கு எவ்வளவு வேலை பார்த்துருக்கணும். அம்மாவா இவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. அதுலதான் அன்னைக்கு அளவுக்கு ஆவான்னு கத்திட்டு கிடந்தான். இன்னைக்கு நோகாம பாடுறோம்னா அதுக்கு இவ்வளவு ஜாமான் இங்க தேவைப்படுது. அதுல இந்த பாட்டு தம்பி பாட்டு போட்டதும் தெரியல, அதை ஆஃப் பண்ணதும் தெரியல. அதான் ஆப்ரேட்டிங் மெத்தேடு. முந்தியெல்லாம் பாட்டு போடுறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் கிராம் போன் இருக்காரு. ஆமா, இந்த சைட்ல ஒரு பெட்டி மாதிரி இப்படி இருக்கேன், ஒரு ரவுண்டா தட்டு, தாப்பாடு தட்டு மாதிரி கருப்பா வச்சிருப்பாங்க. அதை தூக்கி அதுல வச்சு அந்த ஊசியை வச்சு சாவி கொடுக்கணும். அப்பதான் பாட்டு வரும். ஒரு சுத்துவா கிட்டுன்னு சுத்தி விட்டனே வரும். பாட்டுக்கு பாடு எப்படி? மருதமலை மாமணியே முருகையா ஏவரின் குணம் காக்குமே என்ன பாச்சு? சாவி தீந்து போகும். ஒடியாரு என் பையன் ஜெனரேட்டர் கடந்து திட்டு ஏன் சுத்துறா அப்படி வரும். இன்னொன்னு சாவி கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த ஊசியை கரெக்டா வைக்கணும் பாயிண்ட்ல. அந்த பாயிண்ட்ல வச்சா தான் பாட்டு கரெக்டா வரும். கொஞ்சம் நகண்டுட்டாலும் பாட்டு டிஃபரெண்டா கேட்கும். எப்படி டிஎம்எஸ் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கும், மதுரை சோகம் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கும். மேட்ரு ஊசியில தான் இருக்கு. அந்த பக்குவம் அவங்களுக்கு தான் தெரியும் அது கரெக்டா வைக்கிறது. அப்புறம் அது கொஞ்ச காலத்துல நாகரிகத்துல அதெல்லாம் மாற ஆரம்பிச்சது. தூக்கி போடுற அதெல்லாம் தூக்கி போட்டு சிடி பிளேயர்னு ஒன்று. சிடி பிளேயர், அந்த சிடி பிளேயர் என்னன்னா அந்த பெரிய சாப்பாடு தட்டை சின்ன வெஞ்சன தட்டு மாதிரி அறுத்துட்டாங்க, குட்டி தட்டு. அதுக்கு ஒரு டப்பா, நெக்லஸ் டப்பா மாதிரி ஒன்று கொடுப்பேன். அதுல ஒரு பட்டன் அமுக்கணும், உள்ள இருந்து ஒரு தகரை வெளியே தள்ளணும். டபக்குன்னு இந்த தட்டை அதுல வச்சு இப்படி அமுக்கணும், டபக்குன்னு உள்ள எடுத்துக்கணும், உடனே பாட்டு வந்துடும். இப்ப அதுவும் நாகரிகத்துல மாறுச்சு. எப்படி? இப்ப சீடிலாம் வேண்டியில்ல, இந்த சுண்டூர்ல பாதிருக்கும் பென்டிரைவ். திருப்பதி போகும்போது வீட்டுல பாட்டு போட்டு விட்டு போனேன். திருப்பதி போயிட்டு வர வரைக்கும் பாடிட்டு இருக்கு. அம்புட்டு பாட்டு அதுல அமைக்க எப்படித்தான் ஏத்துறாங்களோ தெரியல. கேட்டா நாகரிகத்துடைய வளர்ச்சிங்க. இந்த நாகரிகத்துடைய வளர்ச்சி நல்லதா கெட்டதா? எனக்கு இப்ப அதான் மேட்டர். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கல, வீட்டுல அம்மா அப்பாட்ட புது ட்ரெஸ் வேணும்னு கேட்கறதா இருந்தா வருஷத்துல 3 நாள் கேட்கலாம். எப்பன்னா தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஊர் திருவிழாவுக்கு கேட்கலாம். ஆமா, அதுக்கடையில கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வாரத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அவங்கள ஏன்னு நம்ம கேட்க முடியல. நம்மள கேட்டுக்கிட்டா இருக்காங்க. அவங்க நாட்டுக்கு ஆர்டர் போட்டுறாங்க, வீட்டு வாசல வந்து நிக்கிறான். அவன் கேட்கற காசை கொடுக்க முடியாது. தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும்னு நான் 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து சோக மியூசிக் ஆரம்பிச்சிருவேன். எப்படி? உருண்டு அழுவேன். சிவாஜியை நம்ம தோத்து போகணும். ஐயோ, ரத்த கண்ணீர் விடுவேன், காலை தேய்ச்சி அழுவேன். அப்படி எல்லாம் அழுதாத்தான் தீபாவளிக்கு 2 நாள் இருக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க கடைக்கு. ஜவுளி கடைக்கு தானேப்பா கிழிச்சாங்க. சந்தையில கட்டளை போட்டு வச்சிருப்பாங்க, நெட்டா பழைய துணி எனக்கா. அதுல போய் எங்க அப்பா இந்த துணி எடுத்துட்டு நசுக்கி பாப்பாப்ல. ஏன் கிளியாத மாதிரி இருக்கா துணி? எப்படா கிளியாம இருக்கும்? தார்பாயில டவுசர் தைச்சாலும் குண்டியில ஓட்ட ஓட்டு தான் நம்ம வருவோம். அது இருந்தா உனக்கு டவுசருக்கு 1.5 மீட்டர் கிளி, சட்டைக்கு 1 மீட்டர் கிளி அப்படின்னு கூட்டிட்டு போய் டெய்லர்கிட்ட கொண்டு அளவு எடுக்க கொடுப்பாரு. அப்ப கேட்பாரு, ஏப்பா டெய்லரு, டவுசருக்கு எவ்வளவு கூலி, பேண்ட்டுக்கு எவ்வளவு கூலி? அப்பா ப்ளீஸ்ப்பா, பேண்ட் பாப்பா, பேண்டே போட்டதுலையே. அவன் சொல்லி டெய்லர், பேண்ட்டுன்னா 20 ரூபா, டவுசர்னா 10 ரூபாம்யா. ஆத்தாடி, அப்ப டவுசரே தெய்யி, இறக்க மட்டும் இது வரைக்கும் வையும்யா. அப்புறம் அதுக்கு பேர் பேண்ட் தானே. அதான் நம்ம அப்பா அவருடைய வறுமையிலும் எளிமையாக வாழ்ந்த காலம், மகனுடைய ஆசையை நிறைவேற்ற நினைச்ச காலம்.
ஆனா டெய்லர் எப்படி தெரியுமா? எப்படி? இந்த தீபாவளிக்கு கொடுத்தோம்னா அடுத்த தீபாவளிக்கு தான் தைச்சு கொடுப்பேன். ஆஹாஹா. அவன் என்ன பண்ணுவேன், ஊருக்கு இன்னொரு தேவடியா யார்ட்டின்னு போவான், அவன் பண்ற கொடுமை. தினம் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் அவன் கடையை முறைச்சு பார்த்துக்கிட்டே போகணும். தைச்சிட்டானா இல்லையா. எவன் துணியை தைச்சாலும் நம்ம துணியை தைக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஏக்கம். அப்புறம் காலப்போக்கில் அது மாறுச்சு. துணி எடுக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், தைக்க வேண்டாம். ஓ, ரெடிமேட் ட்ரெஸ் கடைக்கு போ. பேண்ட் வேணுமா, இடுப்பு சைஸ் என்ன 42 வாங்கிக்க, சட்டை 38 எடுத்துக்கலாம். இப்ப அதுவும் மாறிடுச்சு. எப்படி? சைஸே சொல்ல வேண்டாம். கடைக்கு போகணும், ஆனால் பேண்ட் வேணும்னு சைஸ் தெரியாது. ஐயா 10 பேண்ட்டை கையில் கொடுப்பேன். மேலே ஒரு ரூம் இருக்கு, போய் போட்டுப்பாரு. எது சேருதோ எடுத்துக்க, சேராத கொடுத்துருவோம். நம்ம ஒன்றுன்னா போடலாம் கலக்கலாம். எதெல்லாம் கலட்டி கொடுத்தோமோ அதை பூரா 2 உதறி கவரில் வச்சு புது ட்ரெஸ்னா அடுத்த ஆள் கொடுத்துருவேன். அதை குளிச்சவனும் போடுவேன், குண்டி எழுவனும் போடுவேன், குண்டி எழுதாதும் போடுவேன், ஜனங்க குடிச்சவனும் போடுவேன். அதை கலட்டி கொடுத்தா இன்னொருத்தர் வாங்கி கொண்டு சாமிட்டு வச்சு கும்பிடுவேன். இதே மாதிரி ட்ரெஸ் வருஷம் கிடைக்கணும் சாமி. எவ்வளவு முட்டாத்தனம் பார்த்தீங்களா? நகை கடைக்கு போங்களேன், 10 பவுன் சங்கிலினாலும் கழுத்துல போடலாம், வேணாம்னா கழட்டிடலாம். ஆனா இப்போ மோதிரமா, இந்த வரல மாட்டு எதுல வேணா மாட்டு சேர்ந்தா எடுத்துக்க, சேராட்டி கொடுத்துரும். செருப்பு கடை காலில் போடலாம், வேணாம்னா கழட்டிடலாம். டொப்பு தட்டி ஆணியில மாட்டிடுவேன். அப்பதான் நான் நினைச்சேன், இனிமேல் இந்த உலகத்துல எல்லாமே போட்டு பார்த்தேன் எடுக்கிற மாதிரி வரும் போல இருக்கு. சரி அப்படின்னு நினைக்கிற நேரம் எங்க அப்பா என்னைய பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்க. யாருக்கு? உங்களுக்கா? அந்த வீட்டுல 5 பொம்பளை பிள்ளை நிக்குது வரிசையா. சரி, அந்த ஆள் இதே வேலையா வந்திருப்பாங்க மாமனார். 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். சரி, பார்த்தா 13, 15, 17, 19, 21 அப்படி நிக்குது. எனக்கு இந்த 5 பிள்ளையும் பார்த்தா பொம்பளை பிள்ளையா தெரியல, வேற 5 பேண்ட் மாதிரியே தெரியுது. பேண்ட் மாதிரியா? நான் கேட்டேன் பொண்ணோட அப்பாட்ட, தனியா ரூம் இருக்குங்களா மேல அப்படின்னு. ஜவுளி கடையில மாதிரியே. அந்த ஆளுக்கு நான் எது கேட்டோம்னு தெரியல. ஏசி ரூம் இருக்குனாப்ல மேல இருக்குனாரு. அப்ப இந்த 5 பிள்ளையும் மேல அனுப்புங்க, போட்டு பார்த்துட்டு எது சேருதோ அதை எடுத்துக்கிட்டு பாக்கி பிள்ளைய கீழே அனுப்புறோம்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், என்னது அவங்க ஆத்தாலே அனுப்புறேன் போட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் பாரு ஒரு அரைச்ச காதோட. நான் கேட்டது தவறா பெரியவர்களே? 6 மாதமோ 1 வருஷமோ போட்டுட்டு கிழிக்கிற டவுசரையும் சட்டையும் போட்டு பார்த்து எடுக்கும் பொழுது காலம் முழுக்க குடித்தன முனப்புற கொண்டாட்டியை போட்டு பார்த்து எடுத்தா தப்பான்னு கேட்டேன். அது கண்டால் சொன்னா, என்னன்னு? தப்பு இல்ல, நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இது மாதிரி போட்டு பார்த்துட்டு கழட்டி இருந்தாங்கன்னா உனக்கு சம்மதமானு கேட்டேன். அப்பதான் சுருக்குன்னு குத்துச்சு. எவ்வளவு நாகரிகம் பெருத்தாலும் நம் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தவிர நாடும் வீடும் குட்டிச்சவராய் போகும். 50,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா காலில் தான் போடலாம், வாசல்ல தான் கிடக்கலாம். 50 பைசாக்கு குங்குமம் வாங்கினா நெத்தியில வைக்கலாம், சாமி ரூம்ல வைக்கலாம். அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு. அன்பர்களே, அந்த பண்பாடு தவறாமல் நடக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்திலே தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் ஏகே மீடியா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டை எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டுக்கு செல்வம் பொங்கி வலிக்கணும். எல்லாருமே இங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டுக்கு செல்வம் பொங்கி